ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதமான மாசி மாதத்தினுடைய அற்புதமான அமாவாசை. பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற திதிகளானது ஏற்படும் பொழுது கிரக மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் என்னென்ன கிரகநிலைகள் மாற போகிறாங்க, அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் மிதனராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் மாசி மாதத்தை மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மாதங்களில் மகத்துவம் நிறைந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு மகத்துவம் இருக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம், சிவராத்திரி, மாசி அமாவாசை, கரைய நோன்பு இது எல்லாமே புண்ணியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான ஒரு நாள், பித்திருக்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த தர்ப்பணம் செய்து காரியங்களை செய்து முன்னோர்களை நம்ம ஆராதித்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நாம்ளும் சரி நம்மளுடைய சந்ததியினரும் சரி வளமோடு வாழ முடியும். இது எல்லாரும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக பித்திருக்களுடைய சாபங்கள் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழலாம். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாக இருக்குது. ஸோ அந்த தினத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்கிறது அவசியம். தர்ப்பணம் கொடுக்கறது, காரியங்கள் செய்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கும். அதுலேயும் மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்தில் வந்துச்சு அப்படின்னா பித்திருக்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லுவாங்க. மாசி மாதம் அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்துச்சு அப்படின்னா பித்திருக்களுக்கு அளவில்லாத மனமகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை நாளில் பித்திருக்களை நினைத்து நம்ம அன்னம், தண்ணீர் இதெல்லாம் தானம் செஞ்சோம் அப்படின்னா 16,000 ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மாசி மாத அமாவாசை ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த நன்னாளில் நீங்கள் அவருக்கு சிராத்தம் செய்தீங்க அப்படின்னா பித்ருக்களை திருப்தி அடைப்படுத்த முடியும். 1000 யுகங்கள் அவங்க சுகமாக தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதனால் கட்டாயமாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு அமாவாசையிலையுமே முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வழிபாடுகள் செய்ய தெரியுமோ அது மாதிரி செய்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அமாவாசையும் நீங்கள் தவறாமல் வழிபாடுகள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும். மாசி அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை வழிபாடு செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படின்றது இல்லாமல் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு போய் எள்ளு தண்ணீர் எரித்து அவங்களுடைய தாகத்தை தீர்க்கலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம செய்த பாவங்கள் நீங்கும், நமக்கு முக்தி கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக இறந்துட்டாங்க அப்படின்னா காகத்தினுடைய வடிவில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காகத்தினுடைய வடிவில் வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு நம்ம உணவளிக்கணும். காகத்துக்கு உணவளிப்பது அவங்களுக்கே செய்கிற மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வே அமாவாசையில் இதுதான். இப்படி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்களுடைய பசி தாகங்கள் தீர்ந்து நமக்கும் சரி நம்மளுடைய சந்ததியினருக்கும் சரி ஆசிகளை கொடுப்பாங்க. உடல்லேருந்து ஆன்மா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆன்மா அங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அதாவது அந்த ஆன்மாவுக்கு பசி தாகம் ஏற்படும் பொழுது எல்லாமே தங்களுடைய சந்ததியினருடைய வீட்டுக்கு தான் வருவாங்க. காகத்தின் வடிவில் வரக்கூடிய அவர்களுக்கு அவங்களுடைய பசிதாகம் தீரக்கூடிய வகையில் நம்ம செய்யணும். அதுக்காக தான் மாதம் ஒரு நாள் அமாவாசை அப்படின்னு வைத்து அந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னது. அதுக்காக எடுக்கப்பட்டது தான் அமாவாசை விரதங்கள் கூட. இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமாவாசைக்கு அப்புறமா மிதுனராசினிகளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு அப்புறமா மிதுனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா
நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கும். அதாவது 13ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் பார்த்தீங்கன்னா 21ல் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் மறையிறாரு. ஸோ 21ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறதுனால பணவரவு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை வந்து செய்வீங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் பார்க்கலாம். தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பணி சுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால் மன அழுத்தங்கள் கூட ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது மிதுனராசி நேயர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதாவது பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். ஆனால் புதுசாக எதுலேயும் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கவனமாக இருக்கணும். அப்படியே ஒரு வேளை நீங்கள் புதுசாக எதுலேயும் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுக்கோங்க. அதிகப்படியான பெரிய அளவு முதலீடுகளையும் தவிர்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது கிடையாது. பண இழப்புகள் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் வந்து தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி பண வரவுக்கு நீங்கள் எந்த விதமான விஷயங்களும் செய்ய தேவையில்லை. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நிறைய வழிகள் வந்து கிடைக்கும். தொழில் வேலை இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமா, அதாவது சூரியன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயான பாகியஸ்தானத்தோடு போய் சேர்றாரு. 9ஆம் வீடு போகிறாரு. 9ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்து போகிறதுனால வேலையில் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியாமல் வந்து தடைப்பட்டுட்டு இருந்துச்சோ அதெல்லாம் வந்து செய்யலாம். வேலையில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய விஷயங்களை உங்களால் செயல்படுத்த முடியும். குடும்பம் மற்றும் உறவு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக மாறும். இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய கோபங்களை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியமானது. கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதி காத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் 2ஆம் வாரம் அப்படிங்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். உடலில் சோர்வானது ஏற்படும். இந்த சோர்வுகளை எல்லாம் நீக்கிறதுக்கு தியானம் செய்யலாம், கோவில் வழிபாடுகள் செய்யலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு நிறைய அமைதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுப பலன்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அதற்கு ஏற்றதாக இருக்காது. ஸோ ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து வந்து செயல்படுத்தணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்து நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தடைகளை வந்து நீக்க முடியும். குடும்ப நிலைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் சின்ன வாக்குவாதங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சண்டை தான் அப்படின்னாலுமே கூட மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ பண விஷயங்கள்லேயும் அப்படி தான். ஒரு சில விஷயங்களை முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து எடுத்துக்கோங்க. காதல் உறவுகள்லையும் அப்படி தாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் எல்லாம் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் வந்து பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய உருவாகும். உங்களுடைய உறவில் அமைதியும் புரிதலையும் பராமரிக்கிறது அவசியமானது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதே திருமணமான பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுடைய உறவில் உங்களுடைய துணைக்கு தனிப்பட்ட இடத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா துணைக்கிட்ட கடுமையாகவோ அல்லது ஒரு சில விஷயங்களை மோசமாக்கியோ வந்து கொடுத்துடும். ஸோ ஒரு சில சூழ்நிலைகளை வந்து சிக்கலாக்கும். அதனால் காதல் வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி கவனமாக இருக்கணும். காதல் வாழ்க்கையில் ஒரு சில சிறிய தவறான புரிதல்களானது ஏற்படும். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் ஏற்படுறது, எரிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையே வந்து பாதிப்படைச்சு செய்கிறோம்.
ஸோ செய்யக்கூடிய செயல்களில் பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனக்குறைவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தொழில், வேலை அப்படின்னு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. அதுக்காக இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ள சொத்து இல்லைன்னா நிதி விஷயங்கள் குறித்து விவாதிக்கிறதையெல்லாம் தவிர்த்துக்கணும். உடன்பிறப்புகளோடையும் மோதல்களானது ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நிறைய உதவிகளானது கிடைக்கும். இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொண்டக்கல்லையை ஊற வைத்து பசுமாடுகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த கொண்டக்கல்லையோடு சேர்த்து வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்யும் பொழுது கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது கட்டாயமாக குறையும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.